Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என்று விஜய் இன்று காலையில் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பாஜக தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுகன்றீங்க. எது நீங்களே நீதிபதிகள், நீங்களே அமித்ஷா ஐயா வந்தபோது இங்கே எங்கள் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அதிமுக. முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். திருப்பி ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி, அதான் இதை பதிலாக அவருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அமித்ஷாவை. எனவே நாங்கள் போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் அது வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறார். திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சியில் பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். கூட்டணியில மேலும் சில கட்சிகளாக சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா? தேமுதிக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும். வர்றவங்களெல்லாம் கதவு மூடி விட்டுறாதீங்க. நாங்கள் எல்லாம் கட்டாயம் வருவாங்க. பாஜகவை விஜய் விமர்சிக்காதது ஏன்? சிபிஐ விசாரணைக்கு பிறகு விஜய் விமர்சிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அமித்ஷா வந்த பொழுது தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை தெளிவாக தெரிவித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையதானே சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள், எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும். விஜயின் விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாஜக தான் தலைமை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதிமுகன்றீங்க. எது நீங்களே நீதிபதிகள், நீங்களே அமித்ஷா ஐயா வந்தபோது இங்கே எங்கள் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதனுடைய தலைமை கட்சி அதிமுக. முதலமைச்சர் பொறுப்பு எங்கள் கூட்டணியிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். திருப்பி ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி, அதான் இதை பதிலாக அவருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க அமித்ஷாவை. எனவே நாங்கள் போய் விஜய்க்கு இது பிஜேபிக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, சிபிஐ விசாரணைக்கு போவதற்கு முன்பு 2 நாட்கள் அது வந்ததற்கு பின்பு ஒரு கூட்டத்தில் அந்த அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறார். திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சியில் பேசுகிறார். ஆனால் எங்களுக்கு பொது எதிரி பிஜேபி என்று பேசியவர் அன்னைக்கு பிஜேபியை குறை சொல்லவில்லை. இது என்ன காரணம்? திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும். கூட்டணியில மேலும் சில கட்சிகளாக சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கா? தேமுதிக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும்.
வர்றவங்களெல்லாம் கதவு மூடி விட்டுறாதீங்க. நாங்கள் எல்லாம் கட்டாயம் வருவாங்க. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.